பெசன்ட் அண்ட் ட்ரைபல் ரிவோல்ட்ஸ். விவசாயிகள் பழங்குடிகள் ஆகியோரின் கிளர்ச்சி 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் கம்பெனி அரசாங்கத்தின் நில உரிமையும் வருவாய் ஈட்டு முறையும் இந்திய கிராமிய சமூகத்தையும் மிக கடுமையாக பாதித்தன. அதாவது என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க ஜமீன்தாஸ் மணிலண்டர்ஸ் அதே ஆட்களால் தான் பழங்குடியினருக்கும் பிரச்சனை இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க பழங்குடியினர்கள் அப்படிங்கிறவங்க காட்டுப்பகுதியில் வசிக்கக்கூடியவங்க. அவங்க எல்லாத்தையுமே அவங்களோட சொந்த நிலமான சொந்த இடமான காடுகளை விட்டு வெளியேற்ற விட்டு அந்த இடத்துலாம் தொழிற்சாலைகள் தொடங்குறது, இல்லைனா அதை ஃபுல்லாக ஜமீன்ஸுக்கு கையில் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ். இதை எல்லாத்தையும் எதிர்த்தவங்க தான் நம்ம ட்ரைபல் பீப்புள்ஸ், அதாவது பழங்குடியின மக்கள். இது 1840-50களில் நடந்த முக்கியமானது அந்த மலபார் கிளர்ச்சின்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. மலபார் மாப்ளஸ் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1840-50களில் மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே அந்த விவசாயிகளோட கிளர்ச்சியை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 51ல் 49 ஆகஸ்ட் மாதத்தில் மஞ்சேரி அப்படிங்கிற இடத்துலையும் மலபார் மாப்ளஸ் நடத்தின கிளர்ச்சி 1851 ஆகஸ்ட் மாதத்தில் குளத்தீரிலும், இந்த இரு இடங்களும் தெற்கு மலபாரில் உள்ளன. அப்புறம் 1852 நார்த் ரீஜியனில் மட்டனூர் அப்படிங்கிற இடத்துல, இந்த மாதிரி இடத்துல மலபார் மாப்ளஸும் பயங்கரமான கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் மாப்பிள்ளைகள் மீண்டும் 1870 எழுச்சி பெற்றுன்னு மீண்டும் கிளர்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருந்தது காலங்காலமாக. 1857 இந்தியாவில் நடைபெற்றதில் சில கிளர்ச்சிகள் பழங்குடியினால் நடத்தப்பட்டன. உள்ளூர் வளங்கள் மீதான அவர்களின் தன்னாட்சியும் கட்டுப்பாடும் ஆங்கிலேய ஆட்சியாலும் பழங்குடி அல்லாதவரின் வருகையாலும் பாதிக்கப்பட்டதே இதற்கு காரணம். சரி, இந்த கிளர்ச்சியில் முக்கியமான ஒன்று அடுத்து கோல் ரிவோல்ட் அப்படிங்கிறது, கோல் அப்ரைசிங் அப்படிங்கிறது. இது பீகாரிலும் ஒரிசாவிலும் சோட்டா நாக்பூர், சிங்பம் ஆகிய பகுதியில் வாழ்ந்த மக்கள் தான் இந்த மக்கள். இவங்களும் ஒரு ட்ரைபல் பீப்புள் தான். இது 1831-32 நடந்த ஒரு அப்ரைசிங் ரிவோல்ட். சரி, இதை லீட் பண்ணது யார் அப்படின்னா புத்த பகத் அப்படிங்கிறவர். இந்த போராட்டம் எதனால் நடந்தது அப்படின்னா, அந்த வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரத்தை அங்கே உள்ள மணி லெண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, வட்டிக்கு பணம் கொடுக்காங்க, அவங்க கையில் கொடுத்துட்டாரு சோட்டா நாக்பூரோட ராஜா. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, இதுதான் முக்கியமாக இந்த பிரச்சனைக்கு வழிவகுக்க ஆரம்பிச்சது. அப்போ இவங்களோட போராட்டம் திரும்ப எப்படி இருந்தது அப்படின்னா, சொத்துக்களுக்கு தீ வைப்பதும் கொள்ளையடிப்பதும் இதுதான் அவங்களோட முக்கியமான போராட்டமாக இருந்தது கோல் ரிவோல்ட்டில். அப்புறம் 1831 டிசம்பர் 20ல் 700 கிளர்ச்சியாளர்கள் அடங்கிய குழுவால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது நாக்பூரில் இருக்கக்கூடிய சோனிப்பூர் பர்கானா அப்படிங்கிற இடம். அதுக்கப்புறம் 1832ல் ஜனவரி 26 ஒட்டுமொத்த நாக்பூரையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க கோல் பீப்புள்ஸ். அப்போ இந்த பிரச்சனை பெருசானதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷு மிகப்பெரிய வயலன்ஸில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறதுலாம் மிகப்பெரிய ஆயுதங்கள் இல்லையா. ஒரு வழியாக இந்த 1832ல் இந்த போராட்டத்தை மொத்தத்தையும் கையில் கொண்டு வந்துட்டாங்க பிரிட்டிஷ். எதனால் அப்படின்னா 1832 மார்ச் 19ல் அந்த பிந்த்ராய் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, முதல்ல புத்த பகத் லீட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் பிந்த்ராய் சிங்ராய் அப்படிங்கிற 2 பேர் இந்த பிரச்சனையை லீட் பண்ணியிருப்பாங்க. இவர் பிந்த்ராய் அப்படிங்கிறவர் மார்ச் 19ல் சரணடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடும். ஏன்னா அவங்கள்ட்ட எதிர்த்து நிற்கிறதுக்கான ஆயுதங்கள் நம்ம பழங்குடியின மக்கள்கிட்ட கிடையாது. ஆனால் பிரிட்டிஷ்ட இருக்கக்கூடியதெல்லாம் மிகப்பெரிய ஆயுதங்கள். இப்போ 1831-32 நடந்த போராட்டம் தான் இந்த கோல் ரிவால்ட், இந்த கோல் அப்ரைசிங். இதை வழி நடத்தினது முதல்ல புத்த பகத், அதுக்கப்புறம் தான் பிந்த்ராய் சிங்ராய். அதே மாதிரி தான் அங்கே சாந்தால் ரெபல்லியன் பார்த்துருப்போம், அதில் பீர் சிங், அப்புறம் சித்து கன்ஹூ, இதே மாதிரி தான். ஓகேங்களா. அடுத்து சாந்தால்கள் 1855-56 இதுவும் பீகார் ஒரிசா ரீஜியனில் தான் நடந்துகிட்டு இருந்தது. இவங்களை தான் நம்ம மஞ்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்துக்கு பேர் தான் ஜாமீன் ஈகோ, அதாவது சாந்தால்களின் நிலம் அப்படின்னு பேர். இதையும் பழங்குடி நிலங்கள் சாந்தால் அல்லாத ஜமீன்தாரர்களுக்கு வட்டி கடைக்காரர்களுக்கும் குத்தகைக்கு விடப்பட்டதால் தான் சாந்தால் மக்கள் எல்லாருமே வேறு வழியே இல்லை, நாம் இன்னும் எதிர்த்து தான் ஆகணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது உள்ளூர் காவல்துறையினர்கள், அப்புறம் தொடர்வண்டி பாதை அமைப்பதில் ஈடுபட்ட ஐரோப்பிய அதிகாரிகள் பயங்கரமான அடக்குமுறைக்குள்ளாகினாங்க. அதாவது ரயில்வே நெட்வொர்க் போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் காட்டு வழியே போகும்போது இந்த மக்களோட இடங்கள்லாம் பாதிக்கப்படுது. அப்போ இந்த மக்கள்லாம் பயங்கரமாக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த போராட்டம் தான் இந்த சாந்தால் ரெபல்லியன் அப்படிங்கிறது. இதுவும் 1854 தொடங்கினது தான். 1855 வரைக்கும் பீர் சிங் லீட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் சித்து கன்ஹூ, அந்த 2 பிரதர்ஸ் லீட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் கடைசியில் ஆயிரக்கணக்கான சந்தால்கள் வில்லு அம்பு தான், வேறு ஒன்றும் பெரிய ஆயுதங்களும் கிடையாது. ஆனால் இவங்ககிட்ட இருந்த ஆயுதங்கள்லாம் பிரிட்டிஷ்ட மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் இருந்தது. அதே மாதிரி இவங்க என்ன ட்ரெஸ்ஸு அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு தான் இவங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அதில் கிளர்ச்சியின் முதல் வாரத்தில் 10 பேர் அடங்கிய ஒரு குழு
மோங்கப்பர்ரா என்னும் கிராமத்தை தாக்கி தீக்கிரதையாக்கியது. கிளர்ச்சியாளர்களில் பெண்களும் இருந்தாங்க. ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது, எல்லாரும் ஈடுபட்டிருந்தாங்க. சித்து சாந்தாளின் தலைவராக இருந்தார் சித்து. அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் கனு கிளர்ச்சியை வழிநடத்தினார். கிளர்ச்சியின் பிற்பகுதியில் விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்தாச்சு. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் சார்லஸ் சேக் அவுரி தொழிற்சாலையை தாக்கி கொள்ளையடித்தார்கள். இதன் விளைவாக கிளர்ச்சியை ஒடுக்க ஆங்கிலேயர் தரப்பிலிருந்து மிருகத்தனமான நடவடிக்கைகள் தொடங்கின. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் சாதாரண விஷயம் இல்லையா, அதனால் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. யாரோ பிரிட்டிஷு, ஜமீன்ஸு எல்லாமே. அதனால் இது வரைக்கும் சாந்தால்ஸ் வாழ்ந்த இடத்த எல்லாத்தையுமே பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ். அதில் தான் 30,000 50,000 வரையான கிளர்ச்சியாளர்களில் 15,000 20,000 வரை கொல்லப்பட்டார்கள் என தெரிகிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ரிவோல்ட் நடந்தது தான் சாந்தால் ரிவோல்ட். அடுத்து முண்டா ரெபலியன், முண்டா கிளர்ச்சி அப்படிங்கிறது. இந்த முண்டா ரிவோல்ட் அப்படிங்கிறது 1899 900 காலகட்டத்தில் நடந்தது. சரி, இதை வழி நடத்தினவர் பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் தான். இந்த பிர்சா முண்டா அந்த கூட்டம் வந்து எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னா, குண்டுகாட்சியா அப்படிங்கிற சிஸ்டம், அதாவது கூட்டு முயற்சியில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த பழங்குடியினர் கூட்டம். இவங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கேருந்து மக்களை கடத்திட்டு போய் அவங்கள கொத்தடிமை முறைக்கு, ஃபோர்ஸ்டு லேபர் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் போய் இவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. நிறைய பேர் கடத்தி கொண்டு போகிறாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இதை எதிர்க்கிறதுக்கு தான் நம்ம ஆட்கள் முடிவு பண்ணுறாங்க. அந்த போராட்டம் தான் முண்டா கிளர்ச்சி அப்படிங்கிறது. இதை வழி நடத்தினவர் பிர்சா முண்டா. இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கடவுள் அனுப்பின புனித தூதர் தான் நான், என் பின்னாடி எல்லோரும் வந்தீங்கன்னா நம்ம அந்த போராட்டத்தை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் தான் எல்லா மக்களையும் கூப்பிடுறாரு. அதன்படி போராட்டமும் பயங்கரமாக நடக்குது. கடைசியில் 1900 காலகட்டத்தில் பிர்சா முண்டாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எப்போ முதல்ல இந்த கிளர்ச்சி எக்ஸாக்டாக தொடங்குது அப்படின்னா, டிசம்பர் 25 1899 பிரச்சனை தொடங்குது. அப்புறம் 1900 இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடங்களெல்லாம் சேர்த்து தான் சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லி சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க 1908. இதோட இந்த கிளர்ச்சிகள்லாம் முடிவடையுது. இவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் மீறி தான் நம்ம கையில் இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது வந்திருக்குது. சரிங்களா? விவசாயிகள், அப்புறம் பழங்குடியின மக்கள், மன்னர்களுக்கும் பிரச்சனை, மக்களுக்கும் பிரச்சனை, எல்லா விதமான மக்களும் சேர்ந்து நடத்தின புரட்சிகள் தான் இவ்வளவு காலமும் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, இதோட இயர்லி அப்ரைசிங் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சது. நம்மளுடைய டெலகிராம் பேஜில் ஒவ்வொரு நாளும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? தேங்க்யூ.